வெல்கம் டு கௌசல்யா சமையல். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, கால் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் சாட் மசாலா, கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு குட்டி ஸ்பூன், இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்துப்போம். உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு, போட்டு நல்லா கலந்துப்போம். இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். கூடவே ஆனியன் போட்டுக்கலாம். கேப்சிகமும் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலப்போம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுப்போம். 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு கேப்சிகம் எடுத்துப்போம். கூடவே ஒரு ஆனியன், பன்னீர் 1, திரும்ப கேப்சிகம் 1, ஆனியன். இப்போ நம்ம இந்த கம்பியில் போட்டோம். இதை அப்படியே கிரில் நம்ம சூடு பண்ணிக்கிட்டு இதை வச்சுடுவோம். தவாலையும் செய்யலாம். இது உங்கள்கிட்ட கிரில் இருந்தால் கிரில் செய்யுங்க, இல்லைன்னா தவாவில் செய்யுங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம கிரில் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை டொமேட்டோ சாஸோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.